Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல இன்னையிலிருந்து தீபாவளி சீரிஸ் ஒவ்வொரு ஸ்வீட்ஸா அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ட்ரெடிஷனல் ஸ்வீட்டான சுசியம் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து சுசியம், சுளியம் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எங்க ஊர்ல சுசியம் சொல்லுவோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை ஒரு குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது ஊறின தண்ணி கொஞ்சமாக இருக்குது. அது கூட ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பருப்பு வந்து 4 விசில் விட்டுடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தம் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த கப்புக்கு 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்தேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு அச்சு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கம்மியாக சேருங்க. அப்போ தான் சீக்கிரம் அது கரைஞ்சி வந்து அந்த பாகுபதம் வந்து கரெக்டாக வரும். இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். மசிச்சு சேர்த்துக்கோங்க. பருப்பை சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அது அல்வா மாதிரி ஒரு நல்ல திக்காக ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அது வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நான் வந்து இன்றைக்கி சுத்தமான வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னக்கூட்டியே அதை 2-3 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வெல்லத்தை அதில் எந்த கசடுமே இல்லை. அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெல்லத்தை ஒரு தடவை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கரைச்சிட்டு வடிகட்டி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தேங்காய் சேர்க்கணும்னா சேர்க்கலாம். நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா இதில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. துருவி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பூரணம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடில் ஆறிடுச்சு. இந்த டைமில் கையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பூரணத்தையும் இதே மாதிரி குட்டி குட்டி பால் சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பூரணத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, பச்சரிசி மாவு. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம கடைகளெல்லாம் வாங்குகிற சுசியம் வந்து வெளியே இருக்கிறது வந்து நல்ல பன்னு மாதிரி இருக்கும். அந்த பன்னு மாதிரி வர்றதுக்கு நம்ம பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் போட்டால் தான் அந்த மாதிரி வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி சப்பையாக இருக்கும். இது சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். இது அன்ஹெல்த்தின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது சேர்க்காம செய்யலாம். இது சேர்க்காம செய்யும்போது மைதா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன். அது பத்தலை. அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இட்லி மாவு இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படும். அதனால் இந்த பக்குவத்தை மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு நல்ல கட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒவ்வொரு சுளியமாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த உருண்டைகளை இந்த மாதிரி எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இதை அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கோங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் இந்த அளவுக்கு ஹாஃப் ஒயிட்டாக இருக்கும்போது எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுளியம் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.